நினைவுகள் மீண்டும் அட்டைகளாக உள்ளத்திலே வந்து ஒட்டிக்கொண்டு அவளது உணர்வுகளை உறிஞ்சத் தொடங்கின. கண் இமைகளை கனத்த கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள். நினைவின்றி அவள் அழித்து விட்டிருந்த டாக்டர் சுகுமாரின் முகம் ஃபைல்களின் பக்கங்களிலே நிழலாடியது. அப்பொழுது அவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில் தங்கியிருந்தாள். எப்படியாவது அந்த ஆண்டிலேயே அவளது திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று அப்பா வரன் வேட்டையில் தீவிரமாக இறங்கியிருந்தார். அந்த தனியார் மருத்துவமனையில் நோயாளியாக படுத்திருந்த நண்பனை காணப்போன இடத்தில்தான் ஜெகதீசனுக்கு டாக்டர் சுகுமாரின் அறிமுகம் ஏற்பட்டது. துடிப்பான அந்த இளம் டாக்டரின் பேச்சும் செயலும் அவருக்கு எடுத்த எடுப்பிலேயே பிடித்து போயின. அந்தஸ்திலே அவர்களுக்கு மிகவும் குறைந்த இடத்திலிருந்து வந்தவன்தான். ஆனாலும் அப்பா ஒரே பிடியாக இருந்து விட்டார். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன. வருஷந்தோறும் தங்கப் பதக்கங்களும் பரிசுகளும் வாங்கி படித்த பிள்ளை மேலே எம்எஸ் படிக்க ஆசைப்படுறான். அவன் மேற்படிப்பை ஏத்துண்டு பின்னால் தொழில் துவக்க கிளினிக் வச்சு கொடுத்து உதவக்கூடிய இடமாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையை பெற்ற தாய் சிறு வயதிலேயே விதவையாகிவிட்டவள் பரபரப்பாக பேசினாள். அவளது நிபந்தனைகளுக்கு ஜெகதீசன் கட்டுப்பட்டார். வரதட்சணை வாங்குகிறது எனக்கு பிடிக்காத விஷயம். அதனால் பெண்ணுக்கு தேவையான வைரத்தோடுகள் இத்தியாதிகளை போட்டால் போதும். அப்பா சற்றென்று ஒப்புக்கொண்டார். என் மாப்பிள்ளை பிரபலமான சர்ஜன் டாக்டர் சுகுமார் என்று பெருமை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவருக்கு ஆவல். அது இதுன்னு நான் கேட்கல. ஆனால் எங்கள் மனசுக்கு திருப்தியா கல்யாணத்தை விமர்சனையா செய்திடுங்கோ, அது போதும். வருங்கால சம்மந்தி அம்மாளின் அடுத்த நிபந்தனைக்கு அப்பா ஜெகதீசன் தலையை பலமாக ஆட்டிவிட்டார். பின்னர்தான் மனதிற்கு திருப்தி என்ற எல்லை எங்கே போய் நிற்கும் என்ற குழப்பம் ஏற்படத் தொடங்கியது. பெண்ணுக்கு ஒரு சின்ன வைர நெக்லஸ் செய்து போட்டுடுங்கோ. டாக்டர் மாப்பிள்ளைக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேல் இந்த காலத்தில் வரதட்சணை சீர்னு செலவழிக்கிறா. நாங்கள் ரொம்ப கண்ணியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். பெண் வீட்டாரை போட்டு பிழிஞ்சு எடுக்க மாட்டோம். நெக்லஸை மட்டும் மறந்துடாதீங்கோ. ஜெகதீசன் அயர்ந்து போய் நின்ற போது, யாருக்கு கொடுக்க போகிறீர்? உங்கள் பெண்ணுக்குத்தானே என்ற கேள்வியை போட்டு மடக்கினாள். அம்மாவின் காசு மாலையை வைர நெக்லஸாக மாற்றி விடுவதென்று முடிவு கட்டிய அப்பா விரைவில் ஏற்பாடு செய்து விட்டார். இன்னும் கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள், இன்னும் கொஞ்சம் ஸ்டீல் உருப்படிகள், பட்டியல் நீண்டு கொண்டு போயிற்று. தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் தேவையில்லை. அதற்கு பதில் ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து விடுங்கோ. டாக்டர் தொழிலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சுகுமாரின் தாய் வழி மாமன் வந்து அப்பாவிடம் கிசுகிசுத்தார். தனது இன்சூரன்ஸில் கடன் வாங்கி சமாளித்து விடலாம் என்று அப்பாவுக்கு தெம்பு. அதுக்கும் சரி என்று தலையசைத்தார். பெண் பார்க்கும் வைபவம் முடிந்தது. இரு பக்கத்து பெரியவர்களும் தலையசைத்து ஆமோதித்த பின்னர் டாக்டர் சுகுமார் தனக்கு வரப்போகும் மனைவியிடம் தனியாக பேச விரும்பினான். பெரியவர்கள் கண்காணிப்பு தேவையில்லை. கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிற இருவரும் குழந்தைகள் அல்ல, பொறுப்பு நிறைந்தவர்கள். அதனால் கடற்கரையில் மங்களாவுடன் தனியாக பேசி பார்ப்பதில் அவருக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? ஜெகதீசன் மென்று விழுங்கினார். முடிவில் ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டார். தமது வருங்கால மாப்பிள்ளை தமது காரை ஓட்டிச் செல்லவும் அனுமதி தந்துவிட்டார். பெண் பார்க்க வந்தபோது மங்களா அவரை பார்த்திருந்தாள். மாநிறம், கலையான முகம், புத்திசாலி என்று கேள்வி. அவ்வளவுதான் அவள் தெரிந்து கொண்டது. மற்றபடி பழக்கமில்லாத ஒரு புதிய மனிதன் அவனுடன் தனியே வெளியே சென்று பேசுவதா? அந்த ஏற்பாடு முதலில் சிறிய அச்சத்தை கொடுத்தது. காரை தோட்டத்திலிருந்து கிளப்பி வெளியே சாலைக்குள் செலுத்திய சுகுமார் அவள் பக்கம் மெல்ல திரும்பி முறுவலித்தான். என்னோடு வெளியே வர பயமா இருக்கா? கேலியாக மெல்ல கேட்டான். மங்களா இப்போது ஒரு பட்டதாரி, 22 வயது இளம் பெண். பட்டென்று பதிலளிக்கக்கூடிய திறமை அவளிடம் இருந்தது. என்னை நான் பார்த்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? சபாஷ், இந்த மாதிரியான பதில்தான் எனக்கு பிடிக்கும். அவன் தனது வரிசை பற்கள் தெரிய வாய்விட்டு சிரித்தபோது மிகவும் கலையாக வசீகரமாக தென்பட்டான். அவள் மனம் பெருமையுடன் விம்மியது. எடுத்த எடுப்பிலே ஒரே பார்வையில் சில வார்த்தைகளிலேயே அவனை அவளுக்கு பிடித்து விட்டிருந்தது. மல்லிகையின் மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கொண்டே காரை நிறுத்திவிட்டு அவளது கூந்தலை அவன் உற்று பார்த்தான். சுமையாக அவள் மல்லிகை மலரை சூடிக்கொண்டிருந்தாள். ஆஸ்பத்திரி வாசனை கம்முன் வீசும் முன் தற்காப்புக்கு மல்லிகையை தலையில் வச்சுட்டு வந்தேன் நினைக்கிறேளா? ரொம்ப வேடிக்கையாக பேசுறியே. புகழ்ந்தபடி அவன் இறங்கி காரின் கதவை சாத்த குனிந்த போது
அவனது நெருக்கம் இனிமையாக இதமாக இருப்பதை உணர்ந்தாள். ஆனாலும் பெரியோர்களின் கண்காணிப்பு இல்லாத நிலையில் மணல் பரப்பிலே அவன் அருகில் மங்களா உட்கார்ந்து கொண்டிருந்தாள். மிகவும் கண்ணியமாகத்தான் நடந்து கொண்டான். அத்தான் வசந்திற்கு மட்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிட்டியிருந்தால் அவள் தோளை 1000 தடவை தட்டி பேசியிருப்பான். கைகளை பிடித்து கொண்டிருப்பான். பல தடவை ஆசையுடன் கன்னத்தை கிள்ளியிருப்பான். மறந்தும் சுகுமார் அவள் மீது ஒரு தடவை கூட நடக்கும்போது கூட இடித்து கொள்ளவில்லை. அவனது பண்பான நடத்தை அவளை வெகுவாக கவர்ந்து கொண்டு விட்டது. ஆரம்பத்தில் இருந்த கூச்சம் மறைந்து அவனிடம் மனம் விட்டு பேசும் துணிவும் உற்சாகமும் விரைவில் ஏற்பட்டுவிட்டன. இருவரும் வெகு நேரம் இருட்டி விட்டதை கூட கவனிக்காது உட்கார்ந்திருந்தனர். சுகுமாரின் பேச்சை கேட்டு அவள் விழுந்து விழுந்து சிரித்தாள். பின்னர் சிந்திக்கவும் செய்தாள். எத்தனை சுவையாக, வேடிக்கையாக, கண்ணியமாக, அறிவுடன் திறமையாக பேச தெரிந்து கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் பலமுறை இப்படிப்பட்ட சந்திப்புகளுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டன. அப்பொழுது ஒரு தடவை அவளிடம் அவன் சொன்னான், சின்ன வயதில் நான் அப்பாவை இழந்து விட்டேன். அதனால அம்மா தான் எனக்கு எல்லாம் என்கிற நிலை. அம்மா பெண்கள் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக இருந்தபடியே என்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்க ரொம்ப பாடுபட்டு விட்டாள். நான் புகழ்பெற்றதொரு டாக்டராகி சீரும் சிறப்புமா வாழணுங்கிறது அவளது குறிக்கோள். அந்த ஆசையினால்தான் உன் அப்பா கிட்ட சில அதிகப்படியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதை பற்றி இப்போது ஏன் தர்க்கம்னு நான் மௌனமாக இருக்கேன். உண்மையை சொல்றேன். என் வருங்காலத்தை நானே என் திறமையால் உருவாக்கிக்க ஆசைப்படுறேன். யார் உதவியையும் நான் நாடமாட்டேன். என்னை நீ சரியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை தனியே சந்தித்து பேச ஆசைப்பட்டேன். உன் மனசு எனக்கு புரிகிறது. உள்ளம் நெகிழ்ந்து போய்விட்டாள் மங்களா. உங்க அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்கறதையே பெருசா நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல நான் எதுக்கும் எதிர்பார்க்கலை. மங்களாவுக்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது. எத்தனை நல்ல மனம் இவருக்கு! பூரித்து போய்விட்டாள். நிச்சயதார்த்தத்தின் போது அப்பா மாப்பிள்ளைக்கு உடைகளுக்கு என்று தட்டில் கனமானதொரு கடித உரையை வைத்தார். அதை தன் கையால் தொடவும் கூட அவன் மறுத்து விட்டான். ஜெகதீசனும் பிடிவாதமாக இருந்தார். உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொள்ள முடியாதுங்கிறதுக்காகவா இதை கொடுக்கிறேன்? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் மாப்பிள்ளை, மறுக்காம எனக்காக எடுத்துக்கணும். வற்புறுத்தி காகித உரையை அவன் கையில் திணித்தார். நிச்சயதார்த்தம் ஆன பின்பு சில தினங்கள் கழித்து அவனுக்கு நீலக்காய்ச்சல், வாந்தியும் வயிற்று வலியும் அதிகமாகிவிடவே அவன் வேலை பார்த்து வந்த அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். வெறும் ப்ளூ காய்ச்சல், 2 நாளில் சரியாகிவிடும். டாக்டர் இல்லையா, அதுதான் இந்த தடபுடல் என்றுதான் ஜெகதீசன் நம்பிவிட்டார். விரைவில் காரியங்களில் மும்முரமாக இறங்கிவிட்டிருந்தார். திருமண அழைப்பிதழ்களை அச்சகத்திலிருந்து எடுத்து வந்து அப்பா மேஜை மீது வைத்தார். கல்யாண மண்டபத்திற்கு, நாதஸ்வரத்திற்கு, சமையல் ஆட்களுக்கு என்று எல்லா ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டு களைப்புடன் அண்ணா அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தார். புதிதாக வாங்கியிருந்த நெக்லஸை அழகு பார்த்து கொண்டு மாடி அறையில் உட்கார்ந்திருந்தாள் மங்களா. கீழே பலருடைய பேச்சு குரலை கேட்டு சற்றென்று நகையை பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு அவசரமாக மாடியிலிருந்து ஓடி வந்தாள். கோமுறி கொண்டிருந்த அழுகையை தாங்க முடியாது அப்பா மேல் துண்டால் வாயை பொத்தி கொண்டு குலுங்குவதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். மன்னிதான் அந்த அவலச் செய்தியை அவளிடம் சொன்னாள். மாப்பிள்ளைக்கு காமாலை காய்ச்சலாம், ரொம்ப முத்தி போய் விட்டதாம். இன்னைக்கு விடியற்காலை ரொம்ப அதிகமாக போயிடுத்தாம். இப்போ எப்படி இருக்கார மன்னி? மங்களா பதறினாள். இனி பிரயோஜனம் இல்லைன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாளாம். சித்தம் முன்னதான் உயிர் பிரிஞ்சுதாம். பேச முடியாது அவள் தடுமாறினாள். பொய், நீங்க சொல்றது பொய், சுத்த பொய். நம்ப மாட்டேன். மங்களா ஆவேசம் வந்தவள் போல கத்தினாள். உடனடியாக ஓவென்று அலறி அழுதாள். கல்யாணமாகி பல ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு கணவனை இழந்து விட்டவள் போன்று தாங்க முடியாத துயரத்திலே அவள் துடிதுடித்து அழுதாள். யார் சமாதானப்படுத்தியும் அவள் சற்றென்று ஆறுதல் அடையாது வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள். ஆமாம், அவள் டாக்டர் சுகுமாரை மெல்ல நேசிக்கத் தொடங்கியிருந்தாள். அவனை புரிந்து கொண்டு அவனுடன் இணைந்து பல்லாண்டு காலம் வாழப்போவதாக அவள் கட்டியிருந்த கனவு கோட்டை இடிந்து பொடி பொடியாகிவிட்ட அதிர்ச்சியை அவளால் தாழ முடியாது. அவனை நினைத்து நினைத்து அவள் பல நாட்கள் அழுதாள். சுகுமார் காமாலை காய்ச்சலில் மரணமடைந்ததுக்கு அவளா பொறுப்பு? இதே வேறு விதமாக அமைந்திருந்தால், மங்களாவுக்கு காமாலை காய்ச்சல் வந்திருந்த அவள் கல்யாணத்திற்கு முன்னால் இறந்து விட்டிருந்தால், சுகுமாரின் அதிர்ஷ்டத்தை பற்றி பரவலானதொரு விளம்பரம் ஏற்பட்டிருக்குமா?
மேலதாளத்துடன் அடுத்த முகூர்த்தத்திலேயே வேறு ஒருத்தியை மாலையிட்டிருப்பானே. அதிர்ஷ்டம் என்பதில் கூட ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? மனிதர்களுக்கு ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான பார்வை? தனக்குள் பலவும் எண்ணி வெகுண்ட மங்களா மேஜை மீதிருந்த மணியை ஓங்கி அடித்தாள். ஓடி வந்து நின்ற பையனிடம் பலத்த குரலில் கத்தினாள். இந்த ஃபைல்களை மேனேஜர் அறையில் கொண்டு போய் வை. இவைகளை கொண்டு அந்த கணக்கர் மேஜை மேலே போடு. மற்றவங்க வேலையை பார்க்க நான் ஒன்றும் ஏமாந்தவை இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கட்டும். போ, எடுத்துட்டு சீக்கிரம் போ. அடிபட்ட புலியாக கோபத்துடன் சேரினாள். தாயில்லாத பெண் என்று அப்பாவுக்கு மங்களா மீது அதிகமானதொரு பரிவு. அதனால் அவள் அவரது உயிராகி விட்டிருந்தாள். குழந்தைக்கு கார் அனுப்ப மறுக்காதே, பள்ளிக்கூடம் கிட்டத்தானே இருக்கு. ஆனால் அவர் நடந்து வர வேண்டாம். அந்த பக்கம் போக்குவரத்து நெரிசல் அதிகம். எனக்கே பார்க்க தலை சுத்துறது. குழந்தை வண்டிகளை தாண்டி கொண்டு எப்படி வருவா? பத்திரம், மறந்துடாதே. மருமகள் அனுசுயாவை அப்பா தினமும் எச்சரிப்பது வழக்கம். சங்கரா, குழந்தை பசியோடு வந்திருக்கா. சீக்கிரம் காஃபியும் டிஃபனையும் எடுத்துட்டு வா. உன் கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சமையற்காரரிடம் சத்தம் போடுவார். தலைவலியா அம்மா? அழடா, லேசா ஜுரம் கூட அரிக்கிறதே. டாக்டர் கணேசனுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம், பேசாமல் படுத்துக்கோ. அன்போடு கடிந்து கொள்வார். இந்தம்மா, உன் பிறந்த நாளுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ. ரகசியமாக 2 100 ரூபாய் நோட்டுகளை அவள் கையில் வைத்து அழித்துவிட்டு பரிவோடு மகளை பார்த்து பூரித்து போவார். அம்மாவை அப்படியே உரிச்சுண்டு வந்திருக்க. அவளாட்டமே மூக்கில் கோபம் கூட வர்றது. தமக்குள்ளே சொல்லிக்கொண்டு மெல்ல சிரித்து கொள்வார். எத்தனை பெருமை அவருக்கு அவளை பற்றி. இப்படி கொஞ்சி கொண்டாடி பாசமும் நேசமுமாக அவளை வளர்த்தார் அப்பா. ஆனால் அண்ணா அதுக்கு நேர் எதிர். சின்ன வயதிலேயே அவளுக்கு அண்ணா சீதாராமனை கண்டால் ஒரு நடுக்கம். ரேடியோவை ஏன் இப்படி அலற விடுற? வீட்டில் மற்றவா இருக்கிற நினைப்பு இல்லையா? எழுந்து வந்து அவள் அறைக்குள்ளே எட்டி பார்த்து விட்டு அண்ணா உருமுவார். அப்பா சொன்னார்னு அடுப்பாங்கிற பக்கமே தலை கட்டாமல் நாள் முழுவதும் நாவல் படிச்சுட்டு இருந்தா போதுமா? நாளைக்கு வர்றவன் சமைக்க தெரியுமான்னு கேட்டா, எப்பவும் சமையலுக்கு ஆள், பங்களா, கார்னு வாழ்ந்துட முடியும்னு கனவு வேண்டாம். சாதாரணமாக இருந்துக்க தெரிஞ்சுக்கோ. அண்ணா இறைந்து கத்துவார். அண்ணாவின் அதட்டல் உருட்டல்களை கேட்டு மிரண்டு போய் அவர் குரலை கீழே கேட்டதுமே மாடியில் இருக்கும் தன் அறைக்குள் சென்று பதுங்கிக் கொள்ளும் பயந்தவளாக, பதில் பேச தெரியாத கோழையாக தான் வளர்ந்தாள். அந்த குணம் இத்தனை வயதாகியும் அவளை இன்னமும் விடவில்லை. அண்ணாவிடம் அவளுக்கு கொஞ்சம் பயம்தான். மன்னி அனுசுயாவிடம் மட்டும் அவள் தனியாக இருக்கும்போது எதிர்த்து பேச தொடங்கி விட்டிருந்தாள். அதுவும் வேலைக்கு போக ஆரம்பித்த பின்னர் ஏற்பட்ட புது தெம்பில்தான் அவள் பட்டென்று பதிலளிக்க தெரிந்து கொண்டிருந்தாள். அந்த சனிக்கிழமை காலை வேலைக்கு கிளம்பும் முன் அனுசுயாதான் ஆரம்பித்தாள். இன்னைக்கு பகலோட உன் வேலை முடிஞ்சிடும் இல்லையா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து விடு. நானும் அண்ணாவும் சினிமாவுக்கு போக போகிறோம். போங்க, அதுக்கு நான் ஏன் சீக்கிரம் வரணும்? மங்களா சிடுசிடுத்தாள். வீட்டை யாராவது பார்த்துக்க வேண்டாமா? வீடு இங்கே தான் இருக்கும், எங்கேயும் ஓடிவிடாது. இப்படி எகத்தாளமாக பேச வேண்டாம். உங்கள் அண்ணா காதில் பட்டா வீண் பொல்லாப்பு. இப்போ எல்லாம் வீட்டை போட்டிட்டு போகிறதுக்கே பயமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் திருட்டாக இருக்கு. அதனால மன்னி, எனக்கும் இன்னைக்கு மதியானம் கொஞ்சம் வேலை இருக்கு. லதா தன் வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. அந்த வாய்ப்பட்டி லதாவோட வீட்டுக்கு இன்னைக்கு போகட்டதான் என்ன? அவள் அரட்டை பேச்சும் அவள் போட்டுக்கிற வேஷமும் யாருக்கு பிடிக்கிறது? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கிறது. நான் வரேன். கோபத்துடன் சொல்லிவிட்டு தோளில் பையும் கையில் குடையுமாக வெளியேறிவிட்டாள். வாசலுக்கு வந்த பிறகுதான் மனதிலே கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டது. அண்ணாவிடம் மன்னி கட்டாயம் சொல்வாள். வீடு திரும்பும்போது மாலை ஒரு மண்டகப்படியை எதிர்பார்க்க வேண்டி வரும். ஆனால் அவள் முன்னதாக லதாவிடம் செய்த ஏற்பாடு என்னவாகிறது? அவளுக்கென்று கொஞ்சம் நேரம் ஒதுக்க முடியாது. அலை ஓய்ந்து சமுத்திரத்தில் ஸ்நானம் செய்ய காத்திருப்பவன் போன்ற அலைச்சலான வாழ்க்கை. சே, அவள் மன்னிக்கு விட்டு கொடுக்க கூடாது. முன் ஏற்பாட்டின்படி லதாவை அவள் அன்று சந்தித்தாகவே வேண்டும். தெருவில் இறங்கினாள். பெரிய என்கேஜ்மெண்ட், தலை போயிடும் போல பேசுகிறாள். மன்னி இறைந்து பேசியதை காதில் போட்டுக்கொள்ளாது வேகமாக நடந்தாள். லதாவின் ஏற்பாட்டின்படியே அன்று பகல் வேலை முடிந்ததும் அவள் ஸ்வப்னா ஈட்டிங் ஹவுஸில் முன்னால் தயாராக நின்றாள். லதா குறித்த நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டாள். இருவருக்கும் நல்ல பசி. இன்னைக்கு உனக்கு இந்த ஈட்டிங் ஹவுஸில் என்னால் டிஃபன் வாங்கி தர முடியாது. அடிக்கடி இங்கே டிஃபன் சாப்பிடுவது எனக்கு கட்டுப்படியாகாது.
அதனால காலையிலேயே ஆஃபீஸிற்கு புறப்படும் முன் அடைக்கி அரைச்சி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி ஒன்றும் அது புளிச்சு போயிருக்காது. நேரே என் வீட்டுக்கு போக போகிறோம். என்ன சொல்கிற? எனக்கு அடை புளிச்சுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பஸ் வரதா பார். மங்களா சிநேகிதியுடன் கூட சிரித்தாள். லதாவுடன் பேசும்போதும் சிரிக்கும்போதும் மனது எத்தனை லேசாகி விடுகிறது. ஏன் வீட்டில் அண்ணாமணியிடம் மட்டும் உணர்வுகள் ஏன் இப்படி பாறையாக இறுகி போய் மூச்சை அடைப்பது போல நெஞ்சு சுமையாகி விடுகின்றதே. வியப்புடன் அவள் தோழியின் பின்னால் பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். லதா திருவல்லிக்கேணி வாசி. பஸ் நிலையத்திற்கு சற்று தூரத்தில் இருந்த நெருக்கமானதொரு தெருவில் அவர்கள் வீடு இருந்தது. சின்னஞ்சிறு ஓட்டு கட்டிடம்தான். அதற்குள் 3 குடித்தனங்கள். முன்பகுதியில்தான் லதாவும் அவள் தாய் காமுவும் வசித்துக் கொண்டிருந்தனர். 2 சிறு அறைகள், இடையே கூடம், பொது முற்றம், பொது நடை, பொது குளியலறை இத்தியாதி கொண்ட சிறு குடியிருப்பு பகுதி. மங்களா பல முறை அங்கு போயிருக்கிறாள். அந்த சின்னஞ்சிறு இடத்தை லதாவின் நோயாளி தாயார் மிகவும் சுத்தமாக வைத்திருப்பதைக் கண்டு வியந்திருக்கிறாள். வாம்மா மங்களா. அவளை கண்டதும் காமு மலர்ந்த முகத்துடன் எப்பொழுதும் போல் வரவேற்றாள். இங்கும் அங்கும் நரை பட்டையிட்ட கருத்த முடி, நலிந்த உடல். ஆனாலும் அந்த அம்மாளின் கண்களில் மிதந்த கனவு ஒன்றே மங்களாவின் மனதை நிறைத்து விடுவதுண்டு. இறந்து போன அவள் தாயை அவள் உருவில் பார்ப்பது போன்றதோடு உணர்வுகளில் அவள் உள்ளம் உருகி போவது வழக்கம். இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படியம்மா இருக்கிறது? விசாரித்தபடி செம்பில் இருந்த நீரை எடுத்து முற்றத்திலே கால்களை கழுவி கொண்டாள். பார்த்து தலையை வாரி சீராக்கி பவுடர் பூசி பொட்டு வைத்து கொண்டு தயாராகினார். அம்மா, கொஞ்சம் மங்களாவோட வெளியில் போயிட்டு வரேம்மா. லதா சொல்லி கொண்டு புறப்பட்டாள். எங்கே, எதற்கு என்று காமு அம்மாள் மகளை ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. புன்னகையுடன் மௌனமாக விடை கொடுத்தாள். தோழிகள் இருவரின் வீட்டு சூழ்நிலையில்தான் எத்தனை வித்தியாசம். நாம் போகிற இடம் அதிக தூரம் இல்லை, பக்கத்து தெரு. இந்த வேளையில் கூட்டம் ஏதும் இருக்காது சொல்லிக்கொண்டே லதா நடந்தாள். மங்களாவுக்குள் ஒரு பரபரப்பு, பரீட்சைக்கு போகும் மாணவி போன்று ஒரு பயம் கூட. ஒரு முறை முகத்தை கைக்குட்டையால் அழுத்தி துடைத்து கொண்டாள். அதுவும் ஒரு பழங்காலத்து கட்டடம், ஆனால் மாடி வீடு. வராந்தாவை அடைத்த நெருக்கமான கம்பி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் ஒரு வாலிபன் எதிர்பட்டான். மாடியில் இருக்கார், செருப்புகளை இங்கேயே விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு இந்த பக்கம் படிகள் என்று கையை காட்டினான். மாடிப்படிகளின் வளைவிலே செருப்புகளை விட்டுவிட்டு இருவரும் மேலே சென்றனர். உள்ளே நுழைந்ததும் இருந்த பெரிய ஹாலில் 2-3 மர பெஞ்சுகள் கிடந்தன. ஒன்றின் மீது 2 ஆண்கள் உட்கார்ந்திருந்தனர். ஹாலை ஒட்டியதொரு பெரிய அறையிலிருந்து வெளிப்பட்ட ஊதுபத்தியின் மனம் மூக்கை தாக்கியது. காலியாக கிடந்த ஒரு பெஞ்சின் மேல் தோழிகள் இருவரும் உட்கார்ந்தனர். உள்ளே இருந்து மஞ்சள் தடவின காகித உரையை படித்துக்கொண்டு மலர்ந்த முகத்துடன் வெளிப்பட்ட ஒரு அம்மாள் அவர்களை தாண்டி கொண்டு கீழே விரைந்தாள். அடுத்ததாக உட்கார்ந்திருந்த இருவரும் உள்ளே சென்றனர். உள்ளே இருந்த கரகரத்த பேச்சு குரலில் லக்னம், ராசி என்ற வார்த்தைகள் அடிபட்டன. அரை மணிக்கு மேல் நேரத்தை ஆக்கிரமித்துவிட்டு அந்த இருவரும் வெளியேறியதும் லதா மங்களாவுக்கு சைகை செய்துவிட்டு முன்னால் அறைக்குள் நுழைந்தாள். வெள்ளி குமிழிட்ட கருங்காலி பலகை மீது கனத்த மனிதர் ஒருவர் அமர்ந்திருந்தார். 50 வயது இருக்கும். கிராப்பு முடி முழுவதிலும் பரவலான நரை. உடம்பிலும் நெற்றி மீதும் விபூதி பட்டைகள். நெற்றி பட்டை மீது பெரியதொரு குங்கும பொட்டு. காதுகளில் வெள்ளை கடுக்கன். திறந்த மார்பில் பூணலுடன் பெரிய அளவில் தங்கப்பொன் வைத்தது ருத்ராட்ச மாலை. ஜோசியர் பார்க்க கனகம்பீரமாக திகழ்ந்தார். சுவரில் தொங்கிய தெய்வ படங்களை பார்த்தபடி மெல்ல தோழிகள் இருவரும் அவர் எதிரே தரையில் அமர்ந்து கொண்டனர். தயாராக கொண்டு வந்த பிறந்த தேதி, மாதம் முதலிய குறிப்புகள் கொண்ட காகித துண்டை கையிலிருந்து எடுத்து பணிவாக அவர் முன் வைத்தாள் லதா. ஜோசியரின் பிரஷ் புருவங்கள் மேலே உயர்ந்தன. இவள்தான் மங்களா, இவளுக்குத்தான் சார். லதா அறிமுகப்படுத்தியதும் அருகில் கட்டுகளாக அடுக்கியிருந்த பழைய பஞ்சாங்கங்களை புரட்டி சட்டென்று தேடியதை தேர்ந்தெடுத்தார். தரையில் மடக்கி வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு கவனமாக பார்த்து படித்தார். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து தமது தொடை மீது வைத்துக்கொண்டு தமக்குள் முனகியபடி கோடுகளை இழுத்து கட்டங்கள் வரைந்து ரியன், செவ்வாய், ராகு, புதன் எல்லோரையும் அவைகளுக்குள் அடைத்தார். மேஷராசி இப்போ நடக்கும் சூரியன் தசை நற்பலனை அதிகம் அளிக்கிறது. பின்னர் வரும் சந்திரன், செவ்வாய், ராகு. கரகரவென்ற குரலில் அவர் பேசியதை வெட்டி குறுக்கிட்டாள் லதா. சார், இந்த பெண்ணுக்கு கல்யாணம் எப்போ ஆகும், எப்படி ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ
இந்த ஜாதகப்படி ஏற்கனவே கல்யாணமாகி இருக்கணும், இல்லாட்டா தடைபட்டு இருக்கணும். சமீபத்தில் நடக்கிறாப்புல இல்லையே. கர்ம லாபாதிபதியாகிய சனி லாபஸ்தானத்தை நோக்குவதாலும் லக்னாதிபதி செவ்வாய் சகாயபதி புதன் இவர்களிடையே கேந்திரத்தில் இருப்பதனாலும் மங்களாவுக்கு தலை சுற்றியது. சார், முக்கியமாக தெரிய வேண்டியது கல்யாணம் சீக்கிரம் நடக்குமா நடக்காதாங்கிறது தான் சார். மற்றதெல்லாம் அலுப்புடன் லதா கேட்டாள். இந்த ஜாதகக்காரருக்கு திருமண பாக்கியதை அத்தனை விசேஷமாக சொல்ல முடியாது. ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் ஆனாலும் ஆகும், ஆகாமல் போனாலும் அதிசயப்படுறதுக்கு இல்லை. மங்களாவுக்கு துக்கம் நெஞ்சையை அடைத்து கொண்டது. மற்ற விஷயங்களை மேலே கேட்க விரும்பாது கலக்கத்துடன் தோழியை பார்த்தாள். விலாசத்தை கொடுத்துட்டு போனா பலன்களை வரிசையாக கிரமமாக எழுதி அனுப்புகிறேன். மணிப்பரிசை திறந்து லதா அவர் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள். விஸ்தாரமாக பலன்களை எழுதி கொடுக்கறதுக்கு 20 ரூபாய்கள் எடுத்துக்கிறேன். பணத்தை எண்ணி அவர் முன் வைத்துவிட்டு தோழியின் தோளை தொட்டு எழுப்பியபடி கிளம்பினாள். வெளியே வந்த லதா, ஏன் இப்படி சிரிக்கிற? என்னை பற்றி அவர் சொன்னது கேட்டு உனக்கு சிரிப்பாக வர்றது? மங்களா முகம் வாடி போனாள். இல்லை, பல வருஷங்களுக்கு முன் அம்மா 50 ரூபாய் செலவழித்து எல்லாம் ப்ராப்ளம்னு சொன்னப்ப ஒரு ஜோசியரிடம் என் ஜாதகத்தை காட்டி பலன்களை எழுதி வாங்கி கொண்டா. அதுபடி தான் 16 வயசில் கல்யாணமாகி 4 குழந்தைகளுக்கு தாயாகி இருக்க வேண்டும். சுத்தமாக எனக்கு படிப்பு வராதுன்னு ஜோசியர் அடித்து சொல்லியிருந்தார். உன்னோட படிக்கிறச்ச உன்னை விட அதிக மார்க்குகள் வாங்கி நான் படித்து பட்டதாரியாகி இருக்கேன். இன்னமும் கல்யாணமாகவில்லை. வேலை செய்து என்னை காப்பாற்றிக்கிறேன். அவர் சொன்ன ஒன்று கூட பலிக்கலை. அதை நினச்சி சிரிச்சேன், அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லையா? ஜோசியத்தை நம்புறது நம்பாதிருப்பது என்பது தர்க்கத்துக்குரிய பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரை என் வருங்காலத்தை நானே என் உழைப்பால் உருவாக்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கை. பின்ன என்னை மட்டும் ஏன் ஜோசியரிடம் அழைத்து கொண்டு வந்து 20 ரூபாய்க்கு செலவு வச்ச? சிறிது கோபத்துடன் கேட்டாள் மங்களா. வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடத்திற்கு காணிக்கை ஏதாவது தந்தாக வேண்டும். சில சமயம் நமது உணர்வுகளை தருகிறோம், சில சமயம் பணத்தை கொடுத்து பாடத்தை ஏற்கிறோம். நமது வருங்காலத்தை நமக்கு இன்னொருத்தர் எடுத்து சொல்லணுமா? நமக்கு தெரியாதா என்கிற நம்பிக்கை உன் மனதில் திடமாக ஏற்படத்தான் கூட்டி வந்தேன். இது ஒரு விதமான ஷாக் ட்ரீட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோ. வாழ்க்கை கற்றுக் கொடுக்க போகும் என் நம்பிக்கை என்கிற பாடத்திற்கு குருதட்சணைன்னு சிரித்தபோது மனம் லேசாகி நினைச்சுக்கோ. லதா மங்களாவும் சிரித்து விட்டார்கள். அன்று அவள் வீடு திரும்பும் பொழுது நன்றாக இருட்டி விட்டிருந்தது. வாயில் கேட்டை மெல்ல திறக்கும் முன்பே அவள் பார்த்து விட்டாள். முன்னறையில் பனியனும் லுங்கியுமாக அண்ணா சோபா ஒன்றில் கால்களை நீட்டியபடி காலை பத்திரிகையை ஆற அமர படித்து கொண்டிருந்தார். பத்திரிகையின் பின்னால் மறைந்து கொண்டிருந்த அவரது முகத்தை பார்க்க கூட மங்களாவிற்கு அச்சமாக தான் இருந்தது. ஓசைப்படாமல் செருப்புகளை கழற்றி முன்னறையை ஒட்டிய நடையருகில் வைத்துவிட்டு அண்ணனை தாண்டி கொண்டு குளியலறைக்கு போக முயன்றாள். ஆனால் அண்ணா கவனித்து விட்டார். மெய் பதற மார்பு படபடக்க ஒரு மாபெரும் பூகம்பத்தை எதிர்நோக்கி நின்றாள் அவள். அனுசியா, டிஃபனை எடுத்து வை, மங்களா வந்திருக்கா. உள்ளே இருந்த மனைவிக்கு அண்ணா அறிவுறுத்தினார் உறக்க. அவரது குரலில் என்றும் இல்லாத பரிவு. மங்களா உண்மையில் திகைத்து போய்விட்டாள். குழம்பியது. மெதுவாக குளியலறைக்குள் சென்று குழாயை திருப்பினாள். முகம் கை கால்களை கழுவி துடைத்தபடி வெளியே வந்தாள். இன்னைக்கு வெஜிடபிள் பாத் டிஃபன். இப்பத்தான் அண்ணாவும் நானும் சாப்பிட்டோம். நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ. ராத்திரி மெல்ல சாப்பிட்டால் போச்சு. மன்னி அனுசியா புன்னகைத்த வண்ணம் சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்ட போது மங்களாவால் நம்பவே முடியவில்லை. கட்டாயம் இது கனவேதான். நேரம் கழித்து வந்தால் சிடுசிடுக்கும் மன்னி சிரித்த முகமாக அல்லவா இருக்கிறாள். காஃபி சூடா கொண்டு வரட்டுமா? மன்னி கேட்டதும் திகைப்பில் நின்றும் விடுபட்டாள் அவள். ஒன்றும் வேண்டாம் மன்னி, நான் லதா வீட்டிலேயே டிஃபன் சாப்பிட்டாச்சு. பஸ் சட்டுன்னு கிடைக்கல, அதனால் நாழியாகிவிட்டது. சொல்லிக்கொண்டே மாடிப்பக்கம் நழுவி விட்டாள். வெளியே போனால் வர முன்ன பின்ன தான் ஆகும். அதுக்கென்ன இப்போ? மன்னியா இப்படி பேசுகிறாள்? நம்பவே முடியவில்லையே. மங்களாவின் குழப்பம் மேலும் அதிகரித்தது. இரவு சாப்பாட்டை முதலில் அண்ணாவுக்கும் மன்னிக்கும் பரிமாறிவிட்டு பிறகு மங்களா தானே போட்டுக்கொண்டு சாப்பிடுவது வழக்கம். சாப்பிட்ட பிறகு சமையல் அறையை சுத்தப்படுத்தி சீர்படுத்த வேண்டியதும் அவள் பொறுப்புதான். மன்னி ஊஞ்சல் மீது உட்கார்ந்து கொண்டு வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவி அண்ணாவுடன் ஊர்க்கதைகளை அளந்து கொண்டிருப்பாள்.
ஷைலா பரீட்சைக்கு படிப்பதாக சாக்கு சொல்லிவிட்டு மாடிக்கு ஓடி விடுவாள். இன்று எல்லாம் தலைகீழ். மன்னிதான் அவர்கள் இருவருக்கும் பரிமாறினாள். அண்ணாவுக்கு 2 நாளா நல்ல ஜலதோஷம். அதனால காரசாரமா மிளகு ரசம் வச்சிருக்கேன். உனக்கு மிளகு ரசம்னா ரொம்ப பிடிக்குமே. டம்ளர்ல கொடுக்கட்டுமா? குடியே. ஏன் மூஞ்சி அதிச்சாப்புல இருக்கு? நாள் முச்சுடும் வேலை செய்கிற. உனக்கு ஓய்வு ஒழிச்சலே போராது. அதனால தான். மன்னி மிக அன்பாக பேசிய போது ஆச்சரியத்தால் சாதத்தை விழுங்கவே முடியவில்லை அவளுக்கு. இல்லை இல்லை, மன்னிக்கு அவள் மீது திடீரென அன்பு பொங்கி வந்து விடவில்லை. இது சுத்த நடிப்பு. ஏன் 2 பேருமே சேர்ந்து ஏதோ நாடகம் போடுகிறார்கள்? காரணம் ஏதோ ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும். அவளுள் எண்ணம் மின்னியது. இரவு மங்களாவுக்கு சட்டென தூக்கம் வந்துவிடவில்லை. அவர்கள் வீட்டில் வேலை செய்த தேவானை அவளிடம் கூறியது அப்போது ஏனோ நினைவிற்கு வந்தது. தேவானையின் கணவன் படு சோம்பேறி. ஒரு வேளையும் அவன் தொடர்ந்து செய்ததில்லை. 4 வீடு கூட்டி வீட்டையும் 4 குழந்தைகளையும் அவனையும் சமாளிக்கத்தான் மனைவி இருக்கிறாளே. வேலைக்கு போவானேன் என்ற நினைப்பு அவனுக்கு. அடிக்கடி வேலைக்கு மட்டம் போட்டுவிட்டு வீட்டிலேயே படுத்து கிடப்பான். குடிப்பழக்கம் வேறு. ஜனம் குடித்துவிட்டு வீட்டிற்குள் வந்து தினசரி கூத்தடிப்பான். என்ன தெய்வானே, தலை நிறைய கனகாம்பரம், என்ன விசேஷம் என்று வேடிக்கையாக கேட்டாள் அவள். தோட்டத்து வேலைக்கு போன இடத்துல இருந்து அவர் கொண்டாந்தாரு. அந்த பங்களாக்காரங்க ஊருக்கு போயிருக்காங்களாம். செடியில் பூத்து சும்மா கீழே கொட்டுதேன்னு பறிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. உனக்கும் அம்மாவுக்கும் கூட கொண்டாந்துருக்கேன். சாப்பாட்டு மேஜை மேலே வச்சிருக்கேன், தொடுத்து வச்சுக்கோ என்றாள் தேவானை. பரவாயில்லையே உன் வீட்டுக்காரன், அதான் பூ வச்சுக்கிட்டு மினுக்கிற. மங்களா வேடிக்கை செய்தாள். என் மச்சான தெரியாதா? அடப்போமா, நீ ஒன்று மாதச்சம்பளம் வாங்கி வந்து வீட்டுக்குள்ளார மறைச்சி வச்சிருக்க. அதை மோப்பம் பிடிச்சிக்கிட்டாரு ஆசாமி. பங்களாக்காரரு திரும்பி வந்தால் தான் சம்பளம் கிடைக்கும். அது வரைக்கும் கள்ளச்சாராயம் வாங்க காசு. அதனால் ஆசாமி வேஷம் கட்டுறாரு. கனகாம்பரத்தை கொண்டாந்து தேவானை வச்சுக்கோ, உனக்கு பூ வாங்கி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு பல்ல காட்டுறாரு. 4 புள்ள பெத்துட்டேனே, எனக்கு என் புருஷனை பற்றி தெரியாதா? அந்த காசை என்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு போக இப்படி ஒரு வேஷம். படபடவென்று பேசிக்கொண்டே சோப்பில் ஊற வைத்த துணியொன்றை எடுத்து துவைக்கும் கல்லின் மீது ஆத்திரம் தீர பட் பட்டென்று அடித்தாள். படுக்கையிலிருந்தும் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் மங்களா. ஒரு சமயம் இப்படி இருக்குமோ? அவள் நெஞ்சு படபடவென துடித்தது. அவளிடம் எதை எதிர்பார்த்து மன்னியும் அண்ணாவும் இப்படி ஒரு பாசமலர் நாடகம் ஆடுகிறார்கள்? ஷைலாவின் கல்யாணத்திற்கு முன்னர் அவர்கள் வீட்டிலேயே பெரிய குழப்பம் ஏற்பட்டது உண்மை. சில நாட்கள் அண்ணாவும் மன்னியும் அவளிடம் முகம் கொடுத்து பேசக்கூட மறுத்து விட்டிருந்தனர். வீட்டுக்குள் நுழைய கூட அச்சமாக உணர்வுகள் மண்டையை வெடித்துவிடும் போன்றதொரு அழுத்த நிலையில் அவதிப்பட்டிருக்கிறாள் அவள். அவர்களை வெறுத்து உதறிவிட்டு போகும் இடம் இல்லாத அவல நிலை மங்களாவிற்கு. முடிவில் அவள் தோற்று போனாள். சரி என்று தானே ஒப்புதல் கொடுத்தாள். ஆனால் உள்ளம் ஆத்திரத்தால் குமுறத்தான் செய்தது. ஷைலாவிற்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டிருந்தது. கல்யாணத்திற்கு பெண்ணுக்கு போடுவதாக சொல்லி ஒப்புக்கொண்டிருந்த நகைகளை செய்ய அண்ணாவிடம் பண வசதியா இருக்கவில்லை. கல்யாண செலவிற்கு மட்டும்தான் பணம் சேமித்திருந்தார். அப்பொழுதுதான் மன்னி அந்த யோசனையை வழங்கிவிட்டிருந்தாள். மங்களாவிற்கு என்று ஒதுக்கப்பட்ட நகைகள் பேங்க் லாக்கரில் தூங்கி கொண்டிருப்பானேன்? மங்களாவிடம் கேட்டு வாங்கி ஷைலாவிற்கு போட்டு அவள் கல்யாணத்தை முடித்துவிட்டு பின்னர் மங்களாவிற்கு அதே போல செய்து கொடுத்து விடுவோம். மங்களா, மன்னி சொல்றது தான் சரின்னு படுறது. நீ என்ன சொல்ற? மங்களாவிற்கு துயரமும் கோபமும் போட்டி போட்டு கொண்டு வந்தன. அப்பா எனக்குன்னு கொடுத்த நகைகள், மன்னிக்கும் அம்மா நகையில் ஒரு பங்கு கிடைச்சதே, அதை இப்ப உபயோகிக்கலாமே. அதையெல்லாம் நான் போட்டுட்டா வெறும் கழுத்தோட நிற்கணும். ஆனால் நீ நகைகளை வெறுமனே பேங்கில் தூங்க வச்சிருக்க. அதை கொடுத்து இப்போ குடும்பத்துக்கு உதவி செய்யன்னு கேட்குறோம். மன்னி கடுகெடுத்தாள். காலம் முச்சுடும் வாழ நேர்ந்துட்டா எங்களோட உன்னை நாங்கள் ஒதுக்கியா தள்ளி விடுவோம். அப்படி இருந்தும் நீ என்னவோ பெருசா யோசிக்கிறியே, அண்ணா கேட்டார். பார்த்தேலா, பணத்துக்கு முன்னாடி பாசத்துக்கு மதிப்பில்லைன்னு புரிகிறதா? மன்னி இடித்தாள். அண்ணா, அப்பா கொடுத்த நகைகள் அம்மா நினைவிற்காக என்னோட வச்சுட்டு இருக்கேன். அதனால மேலே எதுவும் தொடர முடியாமல் அவள் விருட்டென்று வேலைக்கு கிளம்பி விட்டாள். ஆனால் அத்துடன் அவளை விட்டார்களா என்ன? மாலை வீடு திரும்பிய தங்கையை அண்ணா வெறுப்புடன் முறைத்தார்.
மன்னியின் முகத்திலோ எள்ளும் கொள்ளும் வெடித்தன. அவள் பேசவே இல்லை. பேச்சுவார்த்தையின்றி ஒரே வீட்டில் விரோதிகள் போல் எத்தனை நாட்கள் வளைய வர முடியும்? அந்த வெள்ளிக்கிழமை காலை மன்னி திடீரென அழ ஆரம்பித்து விட்டாள். என்ன மன்னி, என்ன? ஏன் அழறேன்? பதறியபடி மங்களா வெட்கத்தை விட்டு வலுவிலேயே போய் கேட்டாள். கல்யாண தேதியும் வச்சாயிடுச்சு. நகைகளை பற்றி சம்பந்தியம்மா கேட்டால் என்ன சொல்ல போகிறோமோ தெரியாது. 30 பவுனுக்கு சங்கிலி வளையல் வைரத்தோடுன்னு அண்ணா ஒப்புக்கொண்டு விட்டார். இப்போ பவுன் விற்கிற விலையில வாங்க சாத்தியப்படுமா? பேசாமல் எதையாவது சாப்பிட்டுட்டு செத்துட்டு போயிடலாமான்னு தோன்றுறது. எனக்கு மானம் போகிறது, விக்கினால் மன்னி. மங்களாவுக்கு அன்று ஆஃபீஸில் வேலையே ஓடவில்லை. ஒரு சமயம் மன்னி அனுசியா அப்படி ஏதாவது தாறுமாறாக செய்து வைத்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் மங்களா பச்சாதாபத்தில் தன்னைத்தானே நொந்து கொள்ளும்படியாகி விடுமோ? கல்யாணம் என்பது அவள் வரை வெறும் கனவாகி விட்டிருக்கிறதுனால் அந்த நகைகளை பத்திரமாக பூட்டி வைப்பதில் எவருக்கு லாபம்? ஷைலாவை வாழ வைக்க உபயோகப்பட்டால் எடுத்துக்கொள்ளட்டும். நகை ஜாமான்கள் என்பதற்காக அண்ணா மன்னியிடம் விரோதம் வேண்டுமா? திருப்பி செய்து தந்து விடுவதாக சொல்கிறார்களே. வீடு திரும்பியதும் முதல் வேலையாக வழியே சென்று மன்னியிடம் சொன்னாள். ஷைலாவுக்கு என் நகைகளை எடுத்துக்கோங்கோ. மன்னி, வீணா மனசு அலட்டிக்காதீங்கோ. விஷயத்தை கேள்விப்பட்ட லதா போனிலேயே குதித்தாள் கோபத்துடன். மக்கு மக்கு, என்ன காரியம் செஞ்ச? அதெல்லாம் திரும்பி வரப்போறதுன்னு நம்புறியா? போகட்டும். எனக்கு அண்ணனையும் மன்னியையும் விரோதிச்சுண்டு என்னால் வாழ முடியாது. அப்போ வெளியில வந்துடு. அது எப்படி முடியும்? அது எப்படி வர முடியும்? கதையில நடக்கிறாப்புல பெட்டியை தூக்கிண்டு வாசல்ல நான் வந்துட முடியுமா? வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு நல்ல பாதுகாப்பு தேவை இருக்கே. அண்ணாவும் மன்னியும் எனக்கு அளிக்கிறது பாதுகாப்புக்கு லஞ்சம்னு இந்த நகைகளை வச்சுக்கோ. அப்பாவே போயிட்டார். அந்த அதிர்ச்சியை தாங்கிண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் கொடுத்ததே இந்த நகைகள். இதுகளும் போனா போகட்டும். என்னால் இந்த இழப்பை தாங்கிக்க முடியும். அதுக்கு சொல்லல, இதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோ. இனி இந்த சுரண்டலுக்கு முடிவே இருக்காது. என்ன சொல்ற? உண்மையைத்தான் சொல்றேன். நீ சாமர்த்தியமாக இருக்க தெரிஞ்சு கொள்ளாட்டா ரொம்ப கஷ்டப்பட போற. லதா கொஞ்சம் எரிச்சலாகவே போனை வைத்து விட்டாள். அன்று அண்ணாவும் மன்னியும் கோபத்துடன் மனத்தாங்களை காட்டி நகைகளை அவளிடமிருந்து பறித்து பாசத்தை காட்டி கொண்டு விட்டனர். இன்று எதை பறிக்க பார்க்கிறார்கள்? கவலையால் அவளால் தூங்கவே முடியவில்லை. லதா எப்போதும் போல் முன் யோசனைக்காரி, கெட்டிக்காரி. அவள் சொன்னது பொய்யாகவில்லை. நல்லதுக்கு நரி முட்டையிடவில்லை. தேவானை கூட அவளை விட கெட்டிக்காரி. உலகத்தை புரிந்து வைத்திருந்தவள். மறுநாள் காலை அண்ணாவே அவளிடம் பேச வந்தார். ஸ்நானம் செய்துவிட்டு ஈர முடியை துவாலையால் துவட்டியபடி அண்ணா அவள் அறைக்குள் தலையை நீட்டினார். என்ன பண்ற? பேப்பர் படிச்சுட்டு இருக்கியா? உன்கிட்ட ஒரு விஷயம். அண்ணாவின் குரலில்தான் எத்தனை மேன்மை. பத்திரிகையை மடக்கி வைத்துவிட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் மங்களா. அண்ணாவை கண்டதும் படித்து கொண்டிருந்த பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு எழுந்தாள் மங்களா. அண்ணா சுற்றி வளைக்கவில்லை. நாளை காலை வண்டியில ஷைலாவும் அவள் புருஷனும் ஹனிமூன்லேருந்து திரும்பி வர்றதா தந்தி அடிச்சிருக்கா. மாப்பிள்ளைக்கு பெங்களூருக்கு மாத்தலாகி இருக்கு. அங்கே தனி கொடுத்தனம் வைக்கணுமாம். நாம தான் குழந்தைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து ஏற்பாடு செய்யணுமாம். பீரோ கட்டில் இதுகளுக்கு 10,000 பிடிக்கும். கல்யாண செலவு கையை கடிச்சிட்டது. உன் கணக்கில் பேங்கில் நீ ஒரு 10,000 வர வச்சுட்டு இருக்கேன்னு தெரியும். இப்போ ஒரு 7,000 கொடுத்து உதவினா போதும். ஒரு செக் எழுதி இப்போவே கொடுத்துட்டீன்னா நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கணக்கில் கட்டிட்டு கடங்காரன்களுக்கு செக் எழுதி கொடுத்துடுவேன். இதுதான் ஆரம்பம்னு வச்சுக்கோ. லதாவின் வார்த்தைகள் காதை கிழிப்பது போன்ற பிரமை. நெஞ்சு திகிலில் எச்சிலை விழுங்கி கொண்டாள். உனக்கு சம்மதம் இல்லாட்டா? அண்ணா முடிக்கும் முன் அவள் தன் பீரோவை திறந்தாள். செக் புத்தகத்தை எடுத்து தமையனிடம் நீட்டினாள். நீங்களே எழுதிக்கோங்க அண்ணா, கையெழுத்து போட்டு விட்டேன். அழமாட்டாத துயரம். அண்ணா எழுதி முடித்து நீட்டிய செக்கின் அடியில் கையெழுத்திட்டாள். சாப்பிடவா? தனியா ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க? 7,000 ரூபாய்க்கு அண்ணா ஒரு மகிழ்ச்சி புன்னகையை உதிர்த்து விட்டு வெளியேறினார். கண்களில் பொங்கிய கண்ணீரை சமாளித்தபடி திரும்பிய போது பீரோ கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து பொங்கி போனாள். மூளையில் சாத்தியிருந்த கொடிக்கம்பை எடுத்து ஓங்கி அந்த அசட்டு பெண் தலையில் அடித்து நொறுக்க மாட்டோமா என்ற ஆத்திரத்தில்
அரைக்கதவை படீரென சாத்தி கொண்டு படுக்கை மீது விழுந்தாள். பெண்ணையும் மாப்பிள்ளையையும் கண்டதும் அனுசியாவுக்கு திடீர் தெம்பு எங்கிருந்து வந்து விட்டிருந்தது. மங்களாவை கூட உதவிக்கு அழைக்காது அவள் ஓடி ஓடி வீட்டில் எல்லாவற்றையும் தானே கவனித்தாள். பெண்ணும் மாப்பிள்ளையும் தங்கியிருந்த அந்த ஒரு வார காலத்திற்கு சீதாராமன் ஆபீஸிற்கு போகவில்லை. லீவு போட்டுவிட்டு அவர்களுடன் கடைத்தெருவை சுற்றி கொண்டிருந்தார். அனுசியாவுக்கு மூச்சுவிட நேரமின்றி வேலை சரியாக இருந்தது. புதிதாக குடுத்தனம் செய்ய போகும் மகளுக்கு மிளகாய் பொடியிலிருந்து வத்தல், வடகம், முறுக்கு, மைசூர் பாகு இத்தியாதி தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தாள். தன் வழக்கமான முணுமுணுப்புகளை மறந்தே போனாள். ஷைலா மறுநாள் காலை பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸில் கணவனுடன் கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருந்தாள். வீட்டு முன்னறை முழுவதிலும் ஜாமான்கள் குவிக்கப்பட்டிருந்தன. அலுவலகத்திலிருந்து அன்று மாலை திரும்பிய மங்களா அவைகளை பார்த்து ஒரு கணம் மலைத்தே போனாள். அவள் பாடுபட்டு நெற்றி வியர்வை நிலத்தில் வழியே சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த பணத்தின் ஒரு பகுதி பெட்டிகளாகவும் முறுக்கு நிறைந்த டின்களாகவும் அப்பள டப்பாக்களாகவும் மாறிவிட்டதை காண அவளுக்கு ஆத்திரமாக தான் இருந்தது. தலையில் அடித்துக்கொண்டு அழ வேண்டும் போன்று துக்கமாகவும் இருந்தது. மௌனமாக மன்னி கொடுத்த காஃபியை பருகிவிட்டு மாடி அறைக்கு சென்று மறைந்து கொண்டாள். கடந்த ஒரு வார காலமாக அவள் மனதிலே ஒருவித உணர்வு போராட்டமும் ஏற்பட்டிருந்தது உண்மை. கல்யாணத்தின் போது பார்த்திருப்பேளே என் தங்கை மங்களா. அண்ணா மொட்டையாக ஒரு முறை மாப்பிள்ளைக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தார். லேசாக அவன் முறுவலித்தான். அத்துடன் சரி. மாப்பிள்ளை அவளிடம் எதுவும் பேச முன் வரவில்லை. அவளுக்கும் பேசி பழக துணிவிருக்கவில்லை. முன்னரே இரண்டுபட அவர்கள் நால்வரும் உட்கார்ந்து பேசி சிரித்த பொழுது தனக்கு அங்கே அதில் பங்கு கொள்ள தகுதியில்லை என்றதொரு ஏக்க உணர்விலே அவள் ஒதுங்கி போய் கொண்டிருந்தாள். அண்ணாவுக்கு மன்னி துணை, அவர்களுக்கு பெண் மாப்பிள்ளை என்ற உறவு, விரைவில் பேரன் பேத்திகள் என்ற பந்தம், சம்பந்திகள் என்ற சொந்தம், இப்படியே அவர்களுக்கு என்றதொரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு விடுவார்கள். அவளுக்கு அப்பாவுக்கு பின் தனிமரமாக நிற்கும் அவளது வாழ்க்கை இப்படியே எந்திரகதியில் ஓடிக்கொண்டு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி தனிமையில் ஒரு சூனியத்தை நோக்கி விரையப் போகிறது.